அக்கா இன்னைக்கு ஒரு கெட்ட கனவு கண்டேன்க்கா. பயமாவும் கவலையாவும் இருக்குக்கா. அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். என்னது கெட்ட கனவா? வரக்கூடாது. நீ சொல்லும் போதே எனக்கே பயமா இருக்கேப்பா. கெட்ட கனவு வந்தா மனிதர்கள்ட்ட சொல்லக்கூடாது, அல்லாட்ட தொழுது பாதுகாப்பு தேடணும். இல்ல அத்தம்மா, எனக்கு எதா இருந்தாலும் சொல்லிடணும். சொல்லாம இருக்க முடியாதே. வாயின நம்மன்னு இருக்கும். ஆமாப்பா சொல்லிடு. எனக்குன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாட்டினா தலையே வெடிக்கிறது மாதிரி இருக்கும். வெடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறது தான் சைத்தானுடைய குணமே. இதைனா சிந்திக்க வேணாமா? கெட்ட கனவு கண்டா அவர்கள் எழுந்து தொழுகட்டும், அதை மனிதர்களிடம் கூற வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொழுது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடணுமா? அப்படி அத்தம்மா, அப்ப தொழுதுட்டு அக்காட்ட சொல்லலாமா? அல்லாஹ்விடம் தொழுது பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு மனிதர்களிடம் சொல்லணும்னா தோணாதுமா. நீ தொழுததுக்கு அப்புறம் இதை உணர்வ. அனைத்து சோதனைகளில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர எந்த மனிதர்கள்னால முடியும்?